வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா புரோட்டீன் ரிச் அடை தான் நம்ம பண்ண போறோம். அதுக்கு நான் வந்து 1 கப் அரிசி, நீங்க பச்சை அரிசி இல்லை இட்லி அரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம். 1 கப் அரிசி, அதுக்கப்புறம் 1 கப் வந்து சோளம், அதுக்கப்புறம் இப்போ சொல்றதெல்லாம் கால் கப் எடுத்துக்கிட்டேன். தோரம்பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறம் கருப்பு கொண்டக்கடலை, அப்புறம் வெள்ளை கொண்டக்கடலை, காராமணி, பச்சை பயிறு, அப்புறம் பாசிப்பருப்பு, அந்த உளுந்தோட தோலோட இருக்கும் இல்லையா அந்த பாசிப்பருப்பு, அதுக்கப்புறமா வந்து கருப்பு உளுந்து கொஞ்சம், அவ்வளோதான். இதெல்லாம் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 6-7 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கணும். நல்லா ஒரு 6-7 மணி நேரம் ஊறி பாருங்க ரெடியா இருக்கு. இப்போ அரைக்க போறோம் நாம. பாருங்க எல்லாம் நல்லா ஊறி இருக்கு. இப்போ இது கூட என்ன பண்ண போறோம்னா வரமிளகா, கொஞ்சமா உப்பு, அப்புறம் பெருங்காயம் இப்போ சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். வரமிளகா, உப்பு, பெருங்காயப்பொடி. வரமிளகா, உப்பு, பெருங்காயம் ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். இப்போ இதை வந்து சேர்த்து அரைச்சிக்கலாம். இது ஒரு ஓட்டு ஓட்டியாச்சு. அரைச்சாச்சு. இப்போ இதே மாதிரி மிச்சம் இருக்கிறதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். நம்ம மிச்சத்தையும் அரைச்சாச்சு. இதெல்லாம் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம காரம் உப்பெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டோம். காரம்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். வெங்காயம் வேண்டான்னு நினைக்கிறவங்க தேங்காய் சேர்த்துக்கோங்க. அதுக்கு பதிலாக இதில் பூண்டு கூட சேர்க்கலாம். நான் பூண்டெல்லாம் சேர்க்கல, வெறும் வெங்காயம் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். ஸோ அவசியப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். கல் காஞ்சிருக்கு. அடை தட்டிடலாம். நாம எவ்வளோ பெருசாக வேணாலும் தட்டலாம், அது உங்களுடைய விருப்பம். இப்போ நம்ம மீடியமாக தட்டியிருக்கோம். அடை அப்படின்னாலே கொஞ்சம் எண்ணெய் கூட தான் ஆகும். ஒரு ஸ்பூன் விடுற இடத்துல ஒரு 2 ஸ்பூனாவது விடுவோம் நாம. ஸோ இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். வேகட்டும். வெந்திருக்கும், திருப்பி போட்டுடலாம். பாருங்க வெந்தெடுத்து எடுத்துடலாம். அவ்வளோதான். இதே மாதிரி அடுத்த அடையும் வாத்துக்கலாம். இந்த அடை வெந்தோடனே எடுத்துக்கலாம். நம்மளுடைய ப்ரோட்டீன் ரிச் அடை வந்து ரெடி. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது தொட்டுக்கிறதுக்கு வெல்லம் நல்லாயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வெண்ணெய் கூட தொட்டுக்கலாம், இல்லைன்னா மிளகா பொடி ரொம்ப பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் செஞ்சுக்கிறேன்.